வணக்கம் மக்களே. கிளாக் சம்ஸ்ல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது கடிகாரம் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுது. டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சரிங்களா? அதனால எந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்கனாலும் இந்த வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வீடியோக்குள்ள வரலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன மெத்தட்ல பார்க்க போறோம், என்ன மெத்தட்ல கணக்குகள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆங்கிள் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது கோணம் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி மாடல்ல இருந்து என்ன கேள்விகள் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ ஒரு சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? சாதாரணமா மணி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்னது? இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் இல்லையா? அத வச்சு தான் நம்ம மணி ஒரு 4 மணி, 4:30 மணி அப்படிங்கிறதையே சொல்லுவோம் இல்லையா? அதாவது நிமிட முள்ளும், மணி முள்ளும் தான் நம்மளுக்கு மோஸ்ட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னத்துக்கு? ஒரு மணிய சொல்றதுக்கு இல்லையா? சரி, அதாவது நிமிட முள் சரிங்களா? நிமிட முள்ள தமிழ்ல என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய முள். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பெரிய முள். சரிங்களா? சரி, சின்ன முள்ளு அதாவது மணி முள்ள இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? மணி முள்ள ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ ஒரு மணி 4 மணின்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி அப்படின்னா சின்ன முள் எப்படி இருக்கும்? 4 பாக்க இருக்கும். பெரிய முள் எப்படி இருக்கும்? இந்த 12 பாக்க இருக்கும் இல்லையா? இப்படிதான் இருக்கும். அவங்க என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா, இந்த இப்ப மணி 4 மணி அப்படின்னா, அந்த சின்ன முள் அதாவது மினிட் ஹேண்டுக்கும், ஹவர் ஹேண்டுக்கும் இடைப்பட்ட அந்த தீட்டா ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. சரிங்களா? மணி முள்ளுக்கும், நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னு கேட்பாங்க. சரிங்களா? இது தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு 2 விதமா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நார்மலா சால்வ் பண்ணலாம். அதாவது நார்மலானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு கிளாக் டயகிராம போட்டு அதுல இருந்து சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஃபார்முலா வச்சும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். 2 மெத்தட்லயுமே ஆன்சர் வரும். ஆனா 2 மெத்தட்லயுமே ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். 2 மெத்தடையுமே சொல்லி தரேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத எடுத்துக்கோங்க. ஆனா நெறைய விஷயங்கள் என்ன செய்யணும்? நம்ம துல்லியமா கவனிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? வீடியோவ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதாவது இப்ப பாருங்களேன், ஒரு ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே சரிங்களா? என்ன கேட்டுருவாங்க? தீட்டா ஆங்கிள தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? 2வது பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கிள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? தீட்டாவ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா மெத்தட்ல போவேல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாரி கிளாக் வச்சு போட்டோம்னு வைங்களேன், கிளாக் வச்சு போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு துல்லியமா ஆன்சர் வரும். சரிங்களா? ஃபார்முலாலே ஆன்சர் வரும். சரிங்களா? ஆனா, நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, 180 டிகிரிக்கு மேல போகும் ஆன்சர். சரிங்களா? ஃபார்முலால போடையில. சரி, அப்படி போச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆங்கிள் அப்படின்னாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிள் அப்படின்னாலே ஒண்ணு அது 180 டிகிரியாக இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அதுக்கு குறைவாக இருக்கணும். அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள்ன்னு சொல்லுவோம். அப்ப 180க்கு மேல வந்துச்சுன்னா ஆன்சர் தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தப்பு கிடையாது. அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆங்கிளாக மாத்துவோம். அத எப்படி மாத்தணும் அப்படின்னா, அதாவது 180 டிகிரிக்கு மேல உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுனாலே, அத என்னன்னு சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 190 டிகிரின்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அத நம்ம ஆங்கிளா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 360 டிகிரி சரிங்களா? 360 டிகிரில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 190 கழிப்போம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, ஆங்கிள் கிடைச்சிரும். சரி, எதுக்குங்க இந்த 360 டிகிரில இருந்து கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு 360 டிகிரினா என்னதுங்க முதல்ல? சரி, 360 டிகிரி அப்படின்னா ஒரு வட்டம். ஒரு வட்டத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கதைக்கு வருவோம். சரிங்களா? இந்த ஆங்கிள் கதை வந்து நம்மளுக்கு எதுல தேவைப்படாது? இந்த மினிட் ஹேண்டையும், ஹவர் ஹேண்டும் தான் நம்மளுக்கு இந்த கிளாக் மெத்தடுக்கு தேவைப்படுமே ஒழிஞ்சு, இந்த ஆங்கிள் பத்தி இந்த கிளாக் மெத்தட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களா? கிளாக்க வரைஞ்சு நீங்க போற மாரி இருந்துச்சுன்னா, இந்த ஆங்கிள் பத்தி கவலையே இல்ல. ரொம்ப அழகாவே ஆன்சர் வந்துரும். சரிங்களா? நீங்க ஃபார்முலால போனீங்க அப்படின்னா, இத நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். சரிங்களா? ஆங்கிள்னாலே 180 அப்படின்னா அது குறைவாக இருக்கும். அதுக்கு அதிகமாக ஃபார்முலால ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, அத 360 டிகிரில இருந்து கழிக்கணும் அப்படிங்கிற மாரியான இந்த ஒரு இன்ஃபர்மேஷன இப்ப வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இருந்துட்டு போட்டும். எதற்காண்டி 360 டிகிரியால கழிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டும்.
இருக்கக்கூடிய இந்த மணிய சரிங்களா, கிளாக் மெத்தடுக்கு இப்போ ஒரு சிலத நம்ம பார்ப்போம் சரிங்களா. கிளாக் மெத்தடுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள நம்ம பார்ப்போம். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே. இப்போ இந்த மணிய என்னவாக பிரிச்சிருக்காங்க? 12 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்களா? அதாவது 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி அப்படியே எத்தன மணிகள் வரை பிரிச்சிருக்காங்க? 12 மணிகள் வரை பிரிச்சிருக்காங்க. இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி. இப்போ ஒரு மணிய 12 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டும். இப்போ இந்த பெரிய முள்ள எடுத்துக்கோங்களேன். இந்த பெரிய முள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ன செய்யும்? அந்த 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 முழு கிளாக்கையும் சுத்தும் இல்லையா? அதாவது 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரி சுத்தும் என்னது? பெரிய முள். சொல்றத தெளிவா கவனிச்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்ப இந்த சின்ன முள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணும் அது? ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தும். சரிங்களா? எப்படி 2 முறை சுத்தும்? 12 மணி நேரத்துக்கு இந்த இந்த 12ல இப்ப அப்டின்னா, 12 மணி நேரத்திற்கு ஒரு சுத்து தானே சுத்தும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரத்துக்கு இப்ப 12ல இருந்து 1 மணி ஆகுதுன்னா, மொத்தமே இவ்ளோ தான் வந்திருக்கும். அதோட அது கலந்த தொலைவு சின்ன முள்ளோட தொலைவு இவ்ளோ தான் இருக்கும் சரிங்களா? அதாவது 1 மணி அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தும். 12 மணி நேரத்திற்கு 1 முறை சுத்தும். அதானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த சின்ன முள் அது நகரக்கூடிய அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் 1 மணி நேரத்திற்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ ஒரு வட்டம் அதாவது அந்த சின்ன முள் ஒரு முறை இந்த கிளாக்க சுத்துறது சரிங்களா? சின்ன முள் ஒரு முறை இந்த கிளாக்க சுத்துறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். கரெக்ட் தான் நான் சொல்றது. ஒரு வட்டம்னாலே நம்மளுக்கு என்னது 360 டிகிரி தானே சரிங்களா? அப்போ 12 மணி நேரம் அதாவது ஒரு ஒரு ஃபுல் வட்டம் சரிங்களா? அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். சரிங்களா? கரெக்ட் தான் நான் சொல்றது. அத என்ன செஞ்சிருக்காங்க? 12 பகுதிகளா நம்ம கிளாக்ல பிரிச்சிருக்காங்க. ஒரு 360 டிகிரி அந்த சின்ன முள் சுத்தக்கூடிய அந்த 360 டிகிரிய 12 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி இருந்துட்டு போட்டும். அப்போ ஓர் 12 12 12 36 இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க. 30 டிகிரி சரிங்களா? அப்போ இந்த 30 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொன்னத்துக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் சரிங்களா? அதாவது இப்ப 2ல இருந்து மணி 3 ஆகுதுன்னு வைங்களேன். அதாவது இது நான் எழுதியிருக்கிறது 360 அப்படிங்கிறது 12 பார்ட்டுக்கு சரிங்களா? 12 பார்ட்டுக்கு என்னது? 360 டிகிரி சரிங்களா? சொல்றது கரெக்ட் தானே? 12 பார்ட்ட என்ன செஞ்சிருக்காங்க? 360 டிகிரிய 12 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட் எனக்கு என்ன அப்படிங்கிறது தேவை. ஒரு பார்ட்னா என்னது? இப்போ இந்த ஒரே 1 மணி நேரத்த தான் ஒரு பார்ட், ஒரு கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு பார்ட் சரிங்களா? அப்போ ஒரு பார்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, இந்த 12 என்ன பண்ணிருவோம்? இந்த டிவைடு கீழ கொண்டு வந்துரும். சரிங்களா? அதாவது 360 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்ப இத கேன்சல் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? அப்போ 12 பார்ட் அப்படிங்கிறது 360 டிகிரி. அதுல ஒரே ஒரு பார்ட் 1 மணி நேரம் அந்த சின்ன முள்ளுக்கான 1 மணி நேரம் அப்படிங்கிறது என்னது? 30 டிகிரி. சரிங்களா? ஒரு கேப் சரிங்களா? அது 30 டிகிரி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கேன் இப்போ? ஒரு ஒன் பார்ட் அப்படின்னா 1 ஹவர் சரிங்களா? ஒரு ஹவருக்கு அந்த சின்ன முள் எவ்வளவு சுத்தும்? 30 டிகிரி சுத்தும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி. அப்போ 1 ஹவர் அப்படின்னா என்னது? 60 மினிட்ஸ் இல்லையா? மினிட்ல சொன்னோம் அப்படின்னா 1 மணி நேரம் அப்படின்னா 60 நிமிடம் இல்லையா? 60 நிமிடம் அந்த சின்ன முள் சித்தையில நம்மளுக்கு என்ன ஆகும்? 60 நிமிடத்த அது கடந்துச்சு அப்படின்னா அதாவது 60 நிமிடத்துல 30 டிகிரி என்ன ஆயிருக்கும்? அந்த சின்ன முள் கடந்திருக்கும். சரிங்களா? அப்போ 1 நிமிடத்துல அது எவ்வளோ கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, 1 நிமிடம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 60 என்ன பண்ணிருவோம்? ஈக்குவல் டூக்கு வலது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ 30/60 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். 1 3 3 2 3 6 அப்போ 1/2 டிகிரி என்ன ஆயிருக்கும்? 1 நிமிடத்துக்கு அது கடந்திருக்கும். சரி. அப்போ இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னது? 12 மணி நேரம் 12 பார்ட் அப்படின்னா என்னது? 12 மணி நேரம் அப்படின்னா சரிங்களா? 12 ஹவர்ஸ்க்கு 360 டிகிரி சுத்தும். நான் எத பத்தி பேசிட்டு இருக்கேன்? அதாவது அந்த சின்ன முள்ள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா? ஹவர் ஹேண்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா? மணி முள்ள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 12 மணி நேரத்திற்கு 360 டிகிரி சுத்தும். சரி, அப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி சுத்தும். சரி, 1 நிமிடத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1/2 டிகிரி சுத்தும். சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கானது. இத எல்லாரும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டும். மத்தபடி நம்ம எல்லாத்தையும் ஈஸியாவே கொண்டு வந்துரலாம். சரிங்களா? சரி, இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களாங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணி இப்போ ஒரு 4:30 ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த பெரிய முள் என்ன ஆகும்? கரெக்ட்டா அ இந்த சின்ன முள்ள பாருங்களேன். இந் சாரிங்க. இது சென்டர் புள்ளி.
இப்போ ஒரு மணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3:30 ஆகுதுன்னு வச்சுக்குவோமே சரிங்களா? ஏன் காசா பணமா? இப்ப நம்ம தானே பார்க்க போறோம். சரி. இப்போ ஒரு 3:30 ஆகுது அப்படின்னா, கரெக்ட்டா இந்த முள் 3 கிட்டயா நிக்கும். கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், இந்த சின்ன முள்ளானது 3 கிட்ட ஸ்ட்ரெய்ட்டா நிக்காது. கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், இப்படி தான் நிக்கும். சரிங்களா? 3:30 ஆகுதுல்ல மணி. அப்போ இந்த பெரிய முள் என்ன ஆகும், கரெக்ட்டா இந்த 6 பக்கத்துல நிக்கும். சரிங்களா? சரி. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு கேளுங்களேன். இந்த அ இங்க பாருங்க. இங்க இருந்து இது கரெக்ட்டா அந்த 6 பக்கத்துல தான் நிக்கும். சரிங்களா? அப்போ இங்க இருந்து இங்க 30 டிகிரி. சரிங்களா? இப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க. இங்க இருந்து இங்க 30 டிகிரி. சரி. அப்போ இங்க ஃபுல்லா தான் 30 டிகிரியே தவிர, இது என்ன ஆயிருக்கு கொஞ்சம் தூரம் கடந்து வந்துருச்சு. சரிங்களா? அந்த சின்ன முள்ளானது என்ன ஆயிருச்சு, கொஞ்சம் தூரம் கடந்து வந்துருச்சு. அப்போ அத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இந்த துளைவ இத மட்டும் நம்ம என்ன செய்ற மாரி இருக்கும், கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா கரெக்ட்டா இப்படி தானே நிக்கி. இங்கிட்டு இத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? சரி, அத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய முள் இருக்குல்ல, அந்த பெரிய முள்ள பார்க்கணும். சரிங்களா? அந்த பெரிய முள் என்ன ஆயிருக்கு 6 அதாவது 30 நிமிடத்துல இருக்கா? 30 நிமிடத்துல இருக்கா? அந்த 30 நிமிடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஆல வகுக்கணும். சரிங்களா? 2 ஆல வகுங்க. என்ன ஆகும்? 30 2 ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன? ஓ 2 2 ஓ 2 2 மிச்சம் 1ன்னு இருக்கும், 10ன்னு இருக்கும். 2 10 சரிங்களா? அப்போ 15 என்னது 15? 15 டிகிரி அது கடந்திருக்கக்கூடிய தொலைவு. சரிங்களா? அதுதான் சொல்ல வருது. சரிங்களா? 15 டிகிரி அது கடந்திருக்கக்கூடிய தொலைவு. சரிங்களா? அப்போ மீதி இருக்கத நம்ம தான் இத கால்குலேட் பண்றோம். இதுதான் நம்மளுக்கு என்னது 15 டிகிரி. அது கடந்திருக்கக்கூடிய தொலைவு 15 டிகிரி சரிங்களா? அப்போ இப்படி பாதியில இருக்கக்கூடிய அந்த கடந்திருக்கக்கூடிய தொலைவ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அந்த நிமிட முள் இருக்குல்ல, அந்த நிமிட முள்கான அந்த நிமிடத்த பார்த்துக்கிட்டு அத 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து அது எவ்ளோ கடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் உள்ளத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லாத்துக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுல இது 15 டிகிரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய இது நம்மளுக்கு தேவை. சரிங்களா? நான் கரெக்ட்டா ஷேட் பண்றதுல பாருங்க. இது ஃபுல்லா 30 டிகிரி. நம்மளுக்கு அதுல இந்த கடந்த தொலைவு 15 டிகிரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது என்ன அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? இது இது இந்த கடந்த தொலைவ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அந்த நிமிட முள்ளோட அந்த நிமிடத்த 2ஆல வகுத்தோம். அது கிடைச்சது. இது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 30 டிகிரி இருக்குல்ல, அதுல இருந்து அது கடந்த தொலைவான அந்த 15 டிகிரிய கழிச்சிட்டோம் அப்படின்னா, இதுக்கு இந்த இடைப்பட்ட இந்த தொலைவு நம்மளுக்கு கிடைச்சிரும். 15 டிகிரி அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த மாரியான ஒரு சிலத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மத்தபடி ஈஸியா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? சரி, இப்ப ஃபார்முலா மெத்தடுக்கு வருவோம். சரிங்களா? ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபார்முலா மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்து உரைய தேவையில்ல. சரிங்களா? ஆனா எல்லா எல்லா நேரத்துலயும் வந்து துல்லியமா ஆன்சர் வருமான்னு கேட்டா வரும். சரிங்களா? ஆனா ஒரு சிலத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 30 இன்டு ஹச். ஹச்னா என்னது? ஹவர். சரிங்களா? அதாவது மணிக்கணக்கு. சரிங்களா? சரி. மைனஸ் 11/2 இன்டு எம்னா மினிட். அதாவது நிமிடம். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி. இது என்னங்க கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நார்மலாவே தெரிஞ்சிருக்கும். என்னது? இத நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம். சரிங்களா? அது பிளஸ்ல வந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஒருவேளை மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா, மைனஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்சர இந்த கோடு என்னவாக ஆக்கிரும்? பிளஸ் ஆக்கிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒரு மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த கோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கோடு இந்த மைனஸ கேன்சல் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதாவது கடைசியா 30 டிகிரின்னு வந்துரும். சரிங்களா? அதாவது இதுக்கு பேர நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களாங்க? அதாவது மைனஸ்ல இருக்கக்கூடிய வேலைய இந்த கோடு பார்த்துக்கும். சரிங்களா? சரி. இதுதான் நம்மளுக்கு என்னது? இதோடது. சரிங்களா? சரி. இப்போ நம்மளுக்கு என்ன குடுத்துருவாங்க? இப்போ ஒரு மணி 5:15 அப்டின்னா, நம்மளுக்கு அந்த அந்த பெரிய முள்ளுக்கும், சின்ன முள்ளுக்கும் ஹேண்ட் ஹவருக்கும், மினிட் ஹவருக்குமான அந்த ஆங்கிள கண்டுபிடிங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. சரிங்களா? இதுல ஹவர் என்னது? ஹைட் என்னது? 5 சரிங்களா? சரி. மினிட் என்னது? 15 சரிங்களா? கரெக்ட் தானே? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு வழியா நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துரும். சரிங்களா? ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுல என்ன பார்க்கணும் அப்டின்னா, அது 180 டிகிரியாகவோ, அப்படி இல்ல அப்படின்னா, அதற்கு கம்மியாகவோ இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதுதான் மெயின். சரிங்களா?
சரி. அதான் மேல சொன்ன மாரியே தான். அப்படின்னா தான் அது ஆங்கிள் சரிங்களா? அப்படி இல்ல, அது 180க்கு மேல போயிருக்கு அப்படின்னா, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 180 டிகிரிக்கு மேல அந்த ஆன்ஸர் வந்துச்சு அப்படின்னா, அத ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அத நம்ம என்னவாக மாத்தணும்? ஆங்கிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள கொண்டு நம்ம போடக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு ஆன்ஸர் வந்துச்சு. அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா, அத போடக்கூடாது. நம்ம அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து ஆன்சர் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 360 டிகிரில இருந்து நம்மளுக்கு 180 விட அதிகமா வந்திருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்ல மேல, ஒரு 210 இந்த மாரி இருந்துச்சுன்னு வைங்களேன். அத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த 360ல இருந்து கழிச்சுட்டோம் அப்படின்னா, கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? ஒருவேள உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இத போடுறதுல 180க்கு மேல இருக்குல்ல, அதத்தான் போடணும். சரிங்களா? அத உட்கார்ந்து ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஒருவேள 180க்கு மேல வந்து ஆங்கிள் கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆங்கிளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, 360ல இருந்து 210 கழிக்கணும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு 360ல இருந்து நம்மளுக்கு வந்த ஆன்ஸர ஃபார்முலால வந்த ஆன்ஸர என்ன பண்ணணும்? அத கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? சரி. இப்போ 360ல இருந்து 210 கழிச்சா என்ன ஆகும் எனக்கு? 300ல இருந்து 200 கழிச்சா 100ன்னு கிடைக்கும். 60ல இருந்து 10 கழிச்சா 50ன்னு கிடைக்கும். அப்ப 180 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? என்ன ஆயிரு? இப்போ 180ல இருந்து கம்மியாயிருச்சா? இவ்வளோதான் சரிங்களா? அப்போ இது வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? கீழ நான் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும். சரிங்களா? ஒண்ணும் குழப்பிக்க வேண்டாம். வாங்க இப்ப கணக்குள்ள போயிரலாம். சரிங்களா? 2 மெத்தட்லயுமே பார்க்குறோம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அத வச்சுக்கோங்க. என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஆங்கிள்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இங்க நீட்டா ஒரு கிளாக் வரைஞ்சுக்கிறேன். அ அ அதையே நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் சரிங்களா? அட் 5:30 அதாவது மணி 5:30 ஆகும்போது மணி முட்கும், நிமிட முட்கும் இடையிலான கோணம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? 5:30 மணி ஆகுதாம் சரிங்களா? அப்ப கோணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, நம்ம முதல்ல குறிச்சுக்குவோமா? 5:30 மணி அப்படின்னா கரெக்ட்டா 5ல நிக்காது. என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் தள்ளி போய் தான் இருக்கும். இல்லையா? இப்படிதான் இருக்கும் இந்த சின்ன முள். சரிங்களா? சரி பெரிய முள் கரெக்ட்டா என்ன ஆயிருக்கும்? இந்த 6 கிட்ட நிக்குமா? கரெக்ட் தானே நான் சொல்றது. பேசுறது கரெக்ட் தானே. கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி. அப்போ இது 2த்துக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? சரி. அப்போ நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா, ஃபார்முலா மெத்தட்ல போடையில என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். சரிங்களா? ஃபார்முலால போடையில இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். சரிங்களா? நான் இப்போ வரைஞ்சிருக்கேன்ல அது கிடைச்சிரும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத 360ல இருந்து கழிச்சு ஆங்கிளாக மாத்துறோம். சரிங்களா? ஃபார்முலால ஒரு சில டைம் இந்த மாரி ஆகும். சரிங்களா? அப்போ அது கரெக்ட்டா, தப்பா ஆங்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 180 180க்கு குறைவாக இருந்துச்சுன்னா, அத நம்ம ஆங்கிளாக எடுத்துக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இப்ப தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே தானே? சரி இருந்துட்டு போட்டும். இதுக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சரிங்களாங்க? சரி. அ இப்போ எல்லாருமே நீங்க கேட்கலாம். சரிங்களா? இதுவும் ஒரு ஆங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது 180 விட தாண்டி போயிரும். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? சரி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி இருந்துட்டு போட்டும். இப்ப பாருங்களேன். எனக்கு இது 2த்துக்கும் இடைப்பட்ட இவ்ளோ தொலைவு தான் தேவை. இல்லையா? இவ்ளோ தான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? கரெக்ட் தானே நான் சொல்றது. இவ்ளோ தானே தேவை. இவ்ளோ தானே தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இப்போ ஒரு 1 மணி நேரம் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம 30 டிகிரின்னு போடலாம். ஆனா நம்மளுக்கு இவ்ளோ தானே தேவை. இத நம்ம 30 டிகிரின்னு சொல்ல முடியாது. இந்த குட்டியான இந்த பார்ட் மட்டும் தானே நம்மளுக்கு தேவை. அப்போ நான் இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய முள்ளுக்கான அந்த நிமிடத்த பார்க்க சொல்லியிருக்கேன். இல்லையா? பெரிய முள்ளுக்கான நிமிடம் என்னது? 30 நிமிடம் இல்லையா? இத இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2ஆல வகுக்கணும். இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது. அப்ப 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? சரி. இப்ப இந்த 15 டிகிரி அப்படிங்கிறது என்னது? இது கடந்து இருக்கக்கூடிய இந்த தொலைவு. சரிங்களா? அத நான் மேலேயே தெளிவா சொல்லிட்டேன். சரிங்களா? இது இந்த தொலைவ தான் நம்ம 15 டிகிரி அப்படிங்கிற அந்த கடந்த இந்த குட்டி முள் கடந்த 5ல இருந்து கடந்த தொலைவு தான் என்னது நம்மளுக்கு 15 டிகிரி. நம்மளுக்கு இதுதான் தேவை. அப்ப இது தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த 30 டிகிரியில இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த 15 டிகிரிய என்ன பண்ணணும்? அது கடந்த தொலைவான 15 டிகிரிய கழிக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். சொல்றது கரெக்ட் தான். சரிங்களா? 30ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 15 டிகிரி தான் ஆன்சர். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? சரி. இப்ப அடுத்த சம் போயிரலாம். சரி. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் அட் 3:15 3:15ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மணி 3:15 சரிங்களா? ஆகும்போது
இரு முட்களுக்கும் இடையிலான கோணம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா மெத்தட லாஸ்டா சால்வ் பண்ணலாம். சரிங்களா. முதல்ல இந்த மணியை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சரிங்களாங்க. சரி, இந்த ஒரு மணியை வச்சு தான் எல்லாத்துக்கும் எழுத போறோம். சரிங்களா. சரி, என்ன சொன்னாங்க, 3/4ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. இப்ப கரெக்டா குறிப்போமா, 3/4 அப்படின்னா சின்ன முள்ளு என்ன இருக்கும், கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா அந்த 3க்கு நேரா நிக்காது. கொஞ்சம் என்ன இருக்கு, கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். சரிங்களா. கொஞ்சம் இப்படி தள்ளி போயிருக்கும். சரி, ஹால் அப்படின்னா என்னது, கரெக்டா இந்த 3க்கு நேரா இந்த பெரிய முள் நிக்கும். கரெக்டா, கரெக்டா இந்த 3க்கு நேரா பெரிய முள் நிக்கும். இப்படிதானே இருக்கும். அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய இந்த குட்டி ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த ஆங்கிளை, இந்த தொலைவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பெரிய முள் எந்த ஆங்கிள் நிக்கி அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா. சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா பெரிய முள் கரெக்டா 15 நிமிஷத்துல நிக்கும். அப்ப 15 என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும், ஓர் 2 2, இங்க 7 2 14. சரிங்களா. அதுக்கடுத்து 8 2 16ன்னு ஆயிரும். இப்போ 7 2 14. அப்போ ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ஒரு மீதி இருக்குமா, மீதி 1ன்னு இருக்கும். ஒரு புள்ளி வச்சோம்னா 0 ஆயிரும். அதாவது 10ன்னு ஆயிரும். இப்போ என்ன ஆயிரும், I 2 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா. அது என்னது, இந்த சின்ன முள் இப்போ கடந்த தொலைவு தான் என்னது, நம்மளுக்கு 7.5 டிகிரி. சரிங்களா. அப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த இந்த டிகிரி இதுதானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த குட்டி முள் கடந்திருக்கக்கூடிய இந்த தொலைவு தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா. இத உட்கார்ந்து இப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதனால நம்ம 30 டிகிரில இருந்து இந்த 7.5 டிகிரியை கழிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். புரியுதா நான் சொல்றது? இது 2 தானே கண்டுபிடிச்சோம். இப்படி இருக்குன்னு வைங்கப்பா. இப்படி இருக்குன்னு வைங்க. இது 2த்துக்கும் நடுவுல உள்ளது தானே கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டா தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மேல பார்த்த சம்ல என்ன பண்ணியிருந்தோம், இந்த மாரி இருந்துச்சு. மேல பார்த்த சம்ல என்ன இருந்துச்சு, 5:30 மணி. சரிங்களா. அப்போ இப்படி இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த சின்ன முள் கடந்த தொலைவு தான் கிடைச்சது. அதுக்கடுத்து 30ல இருந்து கழிக்கையில நம்மளுக்கு இது கிடைச்சது. சரிங்களா. இது கிடைச்சது. சரிங்களா. நம்மளுக்கு இதே ஆங்கிள் தானே தேவை. அந்த குட்டி முள் நவுன்றிருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் மட்டும் தானே இப்ப தேவை. அப்ப எதுக்கு அது 30 டிகிரில இருந்து கழிக்கணும். சரிங்களா. அப்போ இத நம்மளா பார்த்து தான் என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். சரிங்களா. இதுல மட்டும் தப்பு பண்ணிறவே கூடாதுப்பா. சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இத 30 டிகிரில இருந்து கழிக்க வேண்டாம். சரிங்களா. நம்மளுக்கு கரெக்ட்டான தொலைவு 7.5 டிகிரி தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொருக்க எப்படி கரெக்ட்டா புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி நான் ட்ரை பண்றேன். சரிங்களா. அடுத்த வீடியோல. சரி, அடுத்த சம் பார்க்கலாம் இப்போ. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் அட் 9. சரிங்களா. 9 AM PM. சரிங்களா. மணி 9 ஆகும்போது இரு முட்களுக்கும் இடையிலான கோணம் எவ்வளவாக இருக்கும்? நல்லா தானே இருக்குல்ல கொஸ்டின். சரி, அப்போ 9 மணியா அப்போ. சரிங்களா. அப்போ என்ன இருக்கும், மணி 9 மணியா. சரிங்களா. இப்போ 9 மணி ஆகையில சின்ன முள் டைரக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா அங்க தான் நிக்கும். பெரிய முள்ளு என்ன ஆயிருக்கும், இங்க தான் நிக்கும். சரிங்களா. சரி, அப்போ பார்த்தோம்னா இது பார்த்தாலே நம்மளுக்கு 90 டிகிரி மாரி இருக்கு. சரிங்களா. 90 டிகிரி தான் வரும். எப்படி அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ நம்ம கரெக்ட்டா இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள நம்ம கோணத்த என்னன்னு சொல்லியிருக்கோம், 30 டிகிரின்னு சொல்லியிருக்கோமா? சரி. இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவ நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கரெக்ட்டா இந்த 12க்கு நேரா, கரெக்ட்டா இந்த 9க்கு நேரா தான் நிக்கும். சரிங்களா. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல எல்லாத்துலயும் ஒ லை இ இங் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வந்திருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சிருக்க மாரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து நம்ம சால்வ் பண்ற மாரி இருந்திருக்கும். இங்க ஸ்ட்ரெயிட்டா தானே நிக்கும். சரிங்களா. அதனால ஒவ்வொரு மணி நேரமா கால்குலேட் பண்றோம். சரிங்களா. 1 மணி நேரம் ஒரு கேப்புக்கு 30 டிகிரி. சரிங்களா. இதுவும் 30 டிகிரி. இதுவும் கரெக்ட்டா இங்க இருந்து இங்க பார்க்கையில என்னது 30 டிகிரி தான். சரிங்களா. அப்போ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3த்தையும் கூட்டணும். இந்த 3 30 டிகிரியும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 30 + 30 60. 60 + 30 எத்தன, 90. சரிங்களா. 90 டிகிரி. அப்போ இது 2த்திற்கும் இடைப்பட்ட இந்த கோணம் என்னவாக இருக்கும், 30 டிகிரி. இது நம்ம மேலேயே பார்த்துட்டோம். சரிங்களா. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள்னு பார்த்தோம், 30 டிகிரி அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 90 டிகிரி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா. இப்போ இதையே நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போட்டு பார்ப்போமா? நம்மளுக்கு என்னது ஃபார்முலா, 30h இன்ட்டு சரிங்க -11/2. சரிங்களா. இதான ஃபார்முலா. இன்ட்டு m. சரி, இங்க மினிட் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா. அதனால மினிட் இங்க 0 தான். சரிங்களா. சரி, ஹவர் மட்டும் தான் நம்மளுக்கு என்னது 9. சரிங்களா. சரி, மினிட் 0 தான். அப்ப இது ஃபுல்லாவே என்ன ஆயிரும், 0வாக மாறிருமா? சரி, அப்ப 3 × 9 எத்தனை, 27. சரிங்களா. இந்த 0வ அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா. அப்ப நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 270 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்பதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன், நம்ம கிளாக்ல போட்டா நம்மளுக்கு துல்லியமா
துல்லியமா ஆன்சர் வந்துரும். ஆனா ஃபார்முலால போட்டா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது 180க்கு மேல போகுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொன்னேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் 360ல இருந்து கழிக்கணும் சரிங்களா. அப்போ கழிச்சா என்ன ஆகும் 360ல இருந்து 270 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னது 30 h இன்ட்டு மைனஸ் சரி நம்மளுக்கு ஃபார்முலா என்னது 30 இன்ட்டு h மைனஸ் 11/2 இன்ட்டு m இதான ஃபார்முலா. சரி இங்க h நம்மளுக்கு என்னது ஹவர் என்னது 3 மணி இல்லையா. 3 மணி மினிட் நம்மளுக்கு என்னது நிமிடம் என்னது 15 நிமிஷம் இல்லையா. கரெக்ட் தான் நான் சொல்றது. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ 3 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்னது 9 இல்லையா. அந்த 0வை திரும்ப அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா. சரி இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். 1 2 2 இங்க i 2 10 மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒரு 0 போட்டுக்கலாம் 10 ஆயிரும். திரும்பியும் i 2 10 அப்போ 5.5 இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ 5.5ஐயும் 15ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 5.5 இன்ட்டு 15 நம்மளுக்கு 82.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும் சரிங்களா. அப்போ இப்போ நம்ம 90ல இருந்து 82.5 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 7.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். இது நம்மளுக்கு 180 விட அதிகமாக போல. இது அப்போ ஆங்கிள் தான். ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. அப்போ எப்படி வேணா ஆன்சர் வரலாம் சரிங்களா. அப்போ நம்ம ஆங்கிளை பார்த்து போடுறதுல தான் இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து உங்களுக்கு புரியுதாங்க. சரி அப்போ மேல உள்ள கணக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா. இப்போ இதையும் நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா ஃபார்முலா படியே நான் எழுதிக்கிறேன் சரிங்களா. என்னது 5:30 மணி அப்படிதானே. அப்போ இங்க நம்மளுக்கு என்னது 5 சரிங்களா. சரி மினிட் m அப்படிங்கிறது 30 சரிங்களா. சரி அப்போ 30 இன்ட்டு h சரிங்களா. hக்கு பதிலா நான் 5ன்னு போட்டுக்கிறேன். டைரக்டாவே போடுறேன் ஃபார்முலா எழுதல. மைனஸ் 11/2 இன்ட்டு மினிட்டுக்கு பதிலா 30 சரிங்களா. இங்க 2 இங்க 15 2 30 சரிங்களா. அப்போ i 3 15 இந்த 0வை அப்படி போட்டுக்கோங்க. மைனஸ் 11 இன்ட்டு 15 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிரும் மாடுலஸ் வேற இருக்குங்க. இது மாடுலஸ் வச்சு பார்க்க போறோம் இந்த கணக்கு சரிங்களா. மாடுலஸ் வேற நான் கீழ 2 சம்லயும் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2மே பாசிட்டிவா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு சரிங்களா. மாடுலஸ் போடலனா தப்பு தான் சரிங்களா. ஏன்னா இந்த கணக்குல நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கான அந்த இத பலனை அனுபவிக்க போறோம் சரிங்களா. பாருங்க மேல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் கணக்கே போவோம் சரிங்களா. இப்போ 11 இன்ட்டு 15 நம்மளுக்கு 165 இல்லையா. சரி இப்போ என்ன ஆயிரும் நம்மளுக்கு 150ல இருந்து 165 கழிச்சோம் அப்படின்னா அதாவது இப்படி சொல்றேன் 165ல இருந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால 165ல இருந்து 150 கழிச்சோம் அப்படின்னா எனக்கு 15 கிடைக்கும். பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதைத்தான் நான் போடணும் இல்லையா. அப்போ மைனஸ் 15 இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் அப்படி தூர எடுத்துடலாம் சரிங்களா. அப்போ 15 டிகிரி அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தெரியும். அப்ப ரெண்டு மெத்தட்லயுமே ஆன்சர் கரெக்டா தான் வருது. ஆனா ஒரு சில துல்லியங்கள் இருக்கு சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டி கொடுக்கிறது மட்டும் தான் எங்க வேலை. அதுக்கப்புறம் நம்மளோட கையில தான் இருக்கு சரிங்களா. நிறைய சால்வ் பண்ணி பாருங்க ஈஸியாவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இது மேல பார்த்த கணக்கே மாதிரிதானே 6 மணி ஆச்சு அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் மணிமுட்டும் அந்த நிமிடம் முள்ளுக்கும் இடையிலான அந்த கோணம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சரிங்களா. 6 மணி ஆகையில. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2:30 மணி சரிங்களா. 2:20 சாரி 2:20 மணி ஆகையில அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா படியே போடுவோமா. 2:30 மணி அப்படின்னா ஹவர் அதாவது மணி எத்தனை 20 நிமிடம் என்னவாக இருக்கும் அதாவது மினிட் என்னவாக இருக்கும் சாரிங்க ஹவர் 2 மணி தானே சாரி அதனால எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா. மினிட் என்னவாக இருக்கும் 20 நிமிடமாக இருக்கும் சரிங்களா. சரி அப்ப ஃபார்முலா மெத்தட்லயே போடுறேன். அந்த கிளாக் போட்டனாலும் போடலாம். ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சேமா தானே வருது அப்படிங்கறத பார்த்துட்டோம்ல. இப்போ நம்மளுக்கு துல்லியங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுல. அதனால நான் ஃபார்முலா மெத்தட்லயே போடுறேன் சரிங்களா. சரி அப்போ 30 இன்ட்டு ஹைட்க்கு பதிலா 2 மைனஸ் 11/2 இன்ட்டு மினிட்டுக்கு பதிலா 20 சரிங்களா. சரி 2 இங்க 2 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. சரி இங்க 30 இன்ட்டு 2 சரிங்களா. அதாவது 3 இன்ட்டு 2 6 இந்த சைவர் அப்படி போட்டுக்கோங்க. இங்க 11 இன்ட்டு 10 கடைசி நம்மளுக்கு 110 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த 110ல இருந்து 60 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த மைனஸ் ஆனா பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு. அதனால மைனஸை போட்டுக்கிறோம். சரி இப்போ இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த
மைனஸ் நம்ம தூரம் எடுத்துட்டோம் அப்படின்னா 50 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகே தானே? இப்போ ஓகே தானே? இது ஆங்கிள் தான். ஏன்னா 180 விட கம்மியாக இருக்கு. சரிங்களா? அதனால 360ல இருந்து நம்ம கழிக்கல. சரிங்களா? சரி. அப்போ கிளாக் மெத்தட்ல போறது உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? சரி. இப்போ இதுக்கு வேணா கிளாக் மெத்தட் போடுவோமா? சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ன என்ன இருக்கும்? இங்க உள்ளத மட்டும் வரையறேன். சரிங்களா? இங்க 12, 1 சரிங்களா? இங்க 2 சரி. இங்க 11 இருக்கும். இங்க 10 இருக்கும். சரிங்களா? சரி. ஏன்னா இதுக்கு இடைப்பட்டது தானே குடுத்துருக்காங்க. 10, 10ன்னு மணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி இப்ப 10, 10 அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இங்க சின்ன முள்ளானது லைட்டா இங்க இங்க தள்ளி வந்திருக்கும். சரிங்களா? பெரிய முள் ஆனா கரெக்ட்டா இந்த 2க்கு நேராகத்தான் நிக்கும். கரெக்ட் தான் நான் சொல்றது. சரிங்களா? இப்போ இதுல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இதுக்குமான டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கு? 30 டிகிரி தானே? சரிதானே நான் சொல்றது? ஏன்னா இதுக்கும் கரெக்டா மூவ் ஆயிருக்குல்ல. சரி. அப்போ இதுக்குமானதும் கூட என்னதுதான் 30 டிகிரி தான். சரிங்களா? சரி. அப்ப இதுக்குமானது கூட என்னதான் 30 டிகிரி தான். ஆனா இதுல மட்டும் என்ன ஆயிருக்கும்? நம்ம இத கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சொல்றது கரெக்ட் தானே? இத கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இது தேவையில்ல. சரிங்களா? இது தேவையில்ல. சரிங்களா? அப்போ இத கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது இத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த பெரிய முள்ளுக்கான அந்த நிமிடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 10 நிமிஷம். அத என்ன பண்ணணும்? 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓ 2 2 ஐ 2 10 சரிங்களா? அதாவது 5 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். விச் இஸ் நம்மளுக்கு தேவையில்லாதது. சரிங்களா? தேவையில்லாதது அப்படின்னா அது தேவையில்ல. அதுக்கு அப்புறம் உள்ள அந்த பார்ட் தான் தேவை. சரிங்களா? இந்த கேப் இருக்குல்ல அதுதான் 5 டிகிரி நம்மளுக்கு. சரிங்களா? சரி அப்ப இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லா 30 டிகிரி. அந்த 30 டிகிரில இருந்து 5 டிகிரிய கழிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 25 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதற்கான தொலைவு என்னதுன்னு எனக்கு அந்த குட்டி இதுக்கான தொலைவு என்னது? 25 டிகிரி. சரிங்களா? சொல்றது கரெக்ட் தானே? அப்போ இது இப்ப எல்லாத்தையும் இப்ப நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? அப்ப 30 + 30 60, 60 + 30 90. 90 கூட ஒரு 25 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 115 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப 115 டிகிரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? இதுல என்ன அந்த ஆன்சரே இல்ல? மினிட் இங்க நம்மளுக்கு என்னது 10 தான். ஹவரும் என்னதான் இங்க நம்மளுக்கு 10 தான். சரிங்களா? சரி. அப்போ போடுவோம். அப்போ 30 இன்டு ஹைட்ஸ்க்கு பதிலாக 10 மைனஸ் 11/2 இன்டு மினிட்டுக்கு பதிலாக 10. சரிங்களா? சரி. அப்போ ஓ 2 2 ஐ 2 10. அப்போ 30 இன்டு 10 என்னது? 300 மைனஸ் 11 இன்டு 5 55. சரி. இப்போ இதுல இருந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? சரி. 300ல இருந்து 55 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 245 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? சரி. அப்போ இந்த 360 டிகிரில ஏன்னா இது நம்ம போட முடியாது. இது என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக ஆயிருமா? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தானே இது. 180 விட அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 360ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 245 360ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 115ன்னு வந்துரும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் தப்பா குடுத்துருக்கேன். சரிங்களா? ஆப்ஷன்ல இல்ல. ஆனா ஆன்சர் 115 தான். சரிங்களா? சரி. அடுத்த கணக்க பாருங்க. 8:25க்கு என்னவாக இருக்கும்? அந்த சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? சின்ன முள்ளுன்னு இங்க பாருங்க. மணி முள்ளுக்கும் அந்த நிமிட முள்ளுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்ன? ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே ஹோம்வொர்க்கா எடுத்துக்கிறீங்களா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? 8:25 சரி. அடுத்த கொஸ்டின் மட்டும் கடைசி கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? சரி. இத நம்ம ஃபார்முலா மெத்தட்லயே போவோமா? சரி. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. 2 மெத்தட்லயுமே நம்ம இப்போ ஜீனியஸ் ஆயாச்சு. சரிங்களா? ஆயிருப்பீங்க. சரிங்களா? சரி. அப்ப 12:45 அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு நிமிடம் என்னது? ஃபர்ஸ்ட் ஹவர் எழுதிக்குவோம். சரிங்களா? ஹவர் என்னது? மணி என்னது? 12 சரி. மினிட் என்னது? 45 சரிங்களா? ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? மாடுலஸ் ஆஃப் 30 இன்டு ஹைட்ஸ்க்கு பதிலா நம்ம 12 மைனஸ் 11/2 இன்டு 45 இப்படி எம்முக்கு பதிலா 45 போட போறோம். சரிங்களா? சரி. இப்போ ஓ 2 2 இங்க ஐ 2 10 சரிங்களா? இப்போ மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சோம் அப்படின்னா 0 10ன்னு ஆயிருமா? சரி. அப்போ ஐ 2 திரும்பியும் 10 அப்ப 5.5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? சரி. அப்போ 3 இன்டு 12 எத்தன? 36 இந்த சைவர திரும்ப அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இப்ப என்ன பண்ணணும்? அந்த 5.5யும் 45யும் பெருக்கணும். சரிங்களா? சரி 5.5 இன்டு 45 கடைசியா நம்மளுக்கு 247.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்ப 360ல இருந்து நம்ம இத கழிச்சோம் அப்படின்னா 247.5 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா 112.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? திரும்ப என்ன இல்ல ஆப்ஷன்ல ஆன்சர் இல்ல. சரிங்களா? ஆனா இதுதான் ஆன்சருங்க. சரி. வேணா இன்னொருக்கே நம்ம கிளாக்லயே போட்டு பார்ப்போமா? சரி. நம்மளுக்கு என்ன தேவை? கிளாக் மணி எத்தன? 12:45 சரிங்களா? அப்ப இத மட்டும் போட்டா போதும்ல. இது 9 சரிங்களா? 9, 10, 11,
12 சரிங்களா? மணி 12:45 இது 1 சரிங்களா? 12:45 அப்படின்னா டைரக்டா 1ல நிக்காது. கொஞ்சம் லைட்டா என்ன இருக்கும்? சின்ன முள் தள்ளி போய் நிக்கும். 45 அப்படிங்கையில கரெக்டா இங்க தான் இருக்கும் சரிங்களா? சரி அப்ப இங்க இருந்து இங்க 30 டிகிரி, இங்க இருந்து இங்க 30 டிகிரி, இங்க இருந்து இங்க 30 டிகிரி. சொல்றது கரெக்ட் தானே? சொல்றது கரெக்ட் தானே? சரி இப்போ இதுக்கு இந்த ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணா போதும்? இந்த பெரிய முள் எவ்வளோ பெரிய முள்ள 2ஆல வகுத்தோம் அப்படின்னா இந்த சின்ன முள் இந்த கடந்திருக்கக்கூடிய இந்த தொலைவு கிடைச்சிரும். அதுதான் இப்போ இந்த சமயம் நம்மளுக்கு தேவை. சொல்றது கரெக்ட் தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 45 2ஆல வகுக்கணும். வகுக்கையில நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓர் 2 2 இங்க இரு 2 4 திரும்ப இரு 2 4 மிச்சம் 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சோம் அப்படின்னா 0 10 ஆயிரும். திரும்ப I 2 10. அப்போ இந்த கடந்திருக்கக்கூடிய தொலைவு தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா? இந்த சம பொறுத்தளவுல அப்போ சம்முக்கு சம் மாறுபடும் சரிங்களா? அப்ப எப்ப 30 டிகிரில இருந்து கழிக்கணும், எப்போ அதையே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இங்க நம்மளுக்கு கடந்திருக்கக்கூடிய இந்த தொலைவு தானே தேவை. இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள இந்த தொலைவு தானங்க தேவை. அதனால இங்க 30 30 30 இங்க 22.5 சரிங்களா? அப்போ சம்முக்கு ஏத்த மாதிரி மாறுபடுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? அப்ப 30 + 30 60 60 + 30 என்னது 90 90 + 22.5 112.5 இதுதான் ஆன்சர் சரிங்களா? சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.